ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்கு, புதுசா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு படத்துல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன தர்ஷன் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால தயாரிப்பாளர் முதலாளியா இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும். சாரி, ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் டென்ஷன்ல மறந்துட்டேன். நம்ம ஜர்னியல் பியூட்டிஃபுல்லான எண்ட் பண்ணும்போது ஏன்னா ஜென்ரலா அந்த உருவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன ஏன்னா நடிகர்னாலே ஒரு 6 பேக் வச்சுக்கணும், ஒரு இது வச்சுக்கணும், பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கணும், அப்படிலாம் வந்து எடுத்துக்கொண்டு என்னையா எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தான் அப்கோர்ஸ். அப்புறம் வந்து அர்ஷா பைஜு இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பிச்சது வந்து சக்தி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக அது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளியவங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 days ஸ்கெட்யூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஸ்கெட்யூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவாண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோடனே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்கு, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்றது, ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் பார்த்ததில்லை. அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவாண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்னா உங்கள் கூட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான நீங்க பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்னா. அஜய் சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்க படம் பார்த்துட்டு நீங்க பேசுனீங்க. அண்ட் தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னாரு. அது வந்து அந்த டைம்ல ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடிச்ச எல்லாம் ஆர்டிஸ்ட், என் கூட நடிச்ச ஹர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது தமிழ்ல என்னோட முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான். எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ராஜவேலனா ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி.
முதல்ல அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது. அவருடைய ஒரு 2.5 மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டப்போ அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல. அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பின்ன இந்த படத்தில் ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. டிஓபி சதீஷ் அண்ணா, எடிட்டர் நிஷார் அண்ணா அண்ட் எல்லா க்ரூக்கும் ரொம்ப நன்றி. யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லாரும் எப்பவும் நல்லா பீஸாக தான் அப்படி தான் இருக்கும். பட் சதீஷ் அண்ணா எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக ஒரு டிஓபி தான். அப்போ அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்ல அதுதான் இருக்கு. பின்ன ராஜேஷ் அண்ணன் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன்டா பிரேமம் மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அப்போ முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு படத்தில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன தர்ஷன், நான் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோ ஆக்டர்ஸ் தர்ஷன். இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்காக ஆனால் ஒரு ஆக்டர் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போது அல்லாத சீன்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டால் அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது. அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர் அண்ட் அவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில். பின்ன காளி வெங்கட் சார், வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார், அப்போ இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். கென்ட்ரிக், அவருடையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, அதை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. பின்ன அண்ட் ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார், சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட் பிரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்துல் அண்ணா, தேங்க்யூ. And thank you so much Ganesh Anna, Praveen Anna and Sebin Chetta. Thank you for all the help. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எல்லாருமே. அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகும். எல்லாருடையும் சப்போர்ட் வேணும், எல்லாருடையும் பிளெஸிங்ஸ் வேணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு, அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டார். இப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் வந்து ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார். எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம், அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னென்ன புரியல. அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும், எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சிருந்தார். ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன் அவங்க டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். விஜய், அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுவேன். விஜய், உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பார்த்துட்டு இருந்தேன்.
ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிது சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுதிட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைக்கிறாங்கன்னு தெரியல, மறுபடியும் மீட் பண்ணன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்கள், நானும் 18 பேர் சொல்லிட்டு திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லாரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டீம்ல ஒர்க் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்துல நடிச்சது. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ப்ளீஸ் தியேட்டர் போய் பாருங்க. ட்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, சாரி, ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் டென்ஷனில் மறந்துட்டேன். நம்ம ஜேர்னியல் பியூட்டிஃபுல்லான எண்ட்ல வந்தது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் படம் எடுத்து, அதெல்லாம் டென்ஷனில் மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகேயன் சார், காலை சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏஜிஎஸ் எல்லாருக்குமே நன்றி. பட் அப்படி ரோல்ஸாக இருந்தாலும் படத்தில் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்போது, இப்போ கேப்டன் முல்லராக இருக்கட்டும், இரும்பு திரையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது ஒரு less than 15 minutes ரோலாக தான் இருக்கும். பட் அது வந்து கதை சார்ந்து அந்த கதையை எந்த பக்கம் டைரக்ஷன் மாத்திர ஒரு இது இருக்கிற மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரோல் தான். டெபியூ டைரக்டர்ஸ்க்கும் எனக்குமே ஒரு நல்ல ராசி இருக்கு. இப்போ இரும்புத்திரை மித்ரன் சாரா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த படத்துல வந்து நிறைய பேருக்கு டெபியூ, எடிட்டருக்கு டெபியூ, அண்ட் கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு இந்த கேக்குதுங்களா? ஓகே. அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும், இத்தனை பேர் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எங்க ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ராஜவேல் சாரோட தலைக்குள்ள தோன்ற ஒரு யோசனை, ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஐடியா வந்து இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு பிச்சா மாதிரி அது வேற ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு சரியான நண்பர்கள் உள்ள வந்து சரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு படமா அது இருந்து அதை வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அதை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ ப்ரெஸ்ஸா இந்த மாதிரி ஒரு படமும் இப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு இப்போ நண்பர்கள் சேர்ந்து படம் பண்றாங்கன்னு சொல்றேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு ஹாப்பி டீம் will always make a very good film. ஸோ நான் பார்த்து ரொம்ப கியூரேட் பண்ணி தான் இந்த டீமே ஃபார்ம் ஆயிருக்கு. அதை எல்லாருமே இருக்கட்டும், ஹர்ஷா மேமா இருக்கட்டும், தர்ஷன் சாரா இருக்கட்டும், காளிவெங்கடன்னா வந்து எல்லாருக்குமே எங்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். காளிவெங்கடன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து, ஏன்னா முன்னாடி தான் வந்து இப்போ நடிக்கணும் ஒரு டைம் அந்த ஐடி எல்லாம் விட்டுட்டு பண்ணும்போது, ஏன்னா ஜென்ரலா அந்த உருவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏன்னா நடிகர்னாலே ஒரு 6 பேக் வச்சுக்கணும், ஒரு இது வச்சுக்கணும், பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு முன்னாடி இருந்திருக்கலாம். அப்படிதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தோன்னே ஒன்று ஆக்டிங்கா, அப்படியா, அவங்க அந்த அப்படியாலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் அந்த கிராமர்லாம் உடைச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு காளிவெங்கடண்ணா மாதிரி ஒரு நல்ல ஆக்டர்ஸ் தான். ஸோ வெரி ஹாப்பி. அவர் கூட சீன்ஸ் இல்லை, அவர் நடிக்கிற 2வது 3வது படம் நினைக்கிறேன். அண்ணனுக்கு வார ஒரு படம் வருது. பட் ஆனால் வந்து அவர் கூட நிறைய படங்களை நான் பார்த்தா இருக்கேன். ஒரு இடத்துல வரன்றது எனக்கு சந்தோஷம் தான். தர்ஷன் சாருக்கு வந்து எங்கள் வீட்டில் நிறைய ஃபேனு, முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் நிறைய ஃபேனு. நான் வந்து ஹர்ஷா மேம் ஃபேனு. அப்புறம் ராஜவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கதை தான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரே ஒரு லேயர் தான். உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ட்ரம் கார்டு மாதிரி, ஸ்பின் பால் மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் வச்சிருக்காது. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லா
நல்ல சின்ன படங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட மறக்காம ப்ரெஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கு, நல்ல இடங்கள்ல வந்து மீடியா கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போகவும் சேர்க்கும் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையா இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய, அது வந்து சின்ன படமா இருக்கலாம், பெரிய படமா இருக்கலாம், ஓடுற படம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடாத படமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள், ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு. ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை, பல படங்களை பார்க்கும்பொழுது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் இந்த கேள்வியாக வந்திருக்கு. ஸோ எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த 4-5 வருஷங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20வது தடவை நான் இதே மேடையில், ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்கள்ல நடக்கும், நமக்கே தெரியும். இந்த இடத்துல இதே மேடையில் உங்களுக்கே தெரியும் ஒரு 15-20 தடவை நான் பேசியிருப்பேன். ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான். இப்போ தலைவன் தலைவியில நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு, இது வந்து ஒரு நல்ல படம், இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்டலாமே கை, பரவாயில்ல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல. ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி, அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால் நம்ம வந்து அவாய்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம், வேற ஏதாவது நம்மளோட டேட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்க இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். நம்மளே படத்தை பார்த்துருப்போம், ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யாரு அப்படிங்கும்போது இவர் தான் அதுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசருங்கும் போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோட தான் அவர் வந்து இந்த படம், அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்றாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. அந்த வகையில வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு, கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ். கேக்குதா? அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் 100 நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது சின்னதா இருந்த இந்த லெவல்ல இருந்த ஒரு படத்தை பெரிய படமா ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர், இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூர்ல அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்துல போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக. ஏன்னா 3 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றலாம், ஆனால் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட், சாரி. ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்சஸ் அடையும் கண்டிப்பா. பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சு இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து காளியை பத்தி பேசுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தர்ட்ட நான் கதை கேட்டேங்க,
நீங்க வந்து நீங்களும் கேளுங்க, ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினைச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளி அவர்கள் தான். நாங்க 2 பேரும் பல படங்கள்ல நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். பட்டியல்ல ராட்சசன், வேலைக்காரன் போன்ற பல படங்கள்ல நாங்க 2 பேரும் வந்து காம்பினேஷன்லயும் நடிச்சிருக்கோம், காம்பினேஷன் இல்லாம நடிச்சிருக்கோம். சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்துலதான் வந்து ஒரு த்ரூ அவுட்டா ஒரு நிறைய சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடைச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல வந்து ஒரு எஸ்.வி. ரங்காராவ், வி.கே. ராமசுவாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப வந்து தலைவன் தலைவியிலே நல்ல ஒரு ரிவ்யூஸ் இந்த வருஷம் வந்துச்சு. இந்த வாரம் அடுத்து இந்த படம், அது அடுத்த வாரம் ஐ எம் ஷூர் தேர் இஸ் சம்திங் இன் ஸ்டோர். ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா, அது நாட் ஓன்லி ஆஸ் அ கேரக்டர் இல்லாம அவர் வந்து இஸ் பிகம் அ லீட். அண்ட் வெரி ஹாப்பி தட் காளி தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐ எம் வெரி ப்ரௌட். காளி அஃப்கோர்ஸ் தர்ஷன் இவங்க வந்து இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கறத விட நான் வந்து எப்படி பாக்குறேன்னா அவர் லுக்ஸ் அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹீஸ் டால், ஹீஸ் ஹேண்ட்சம், ஹி லுக் ஸ்மார்ட் அண்ட் இது குட் இது எல்லாமே. ஆனா ஒரு ஏர்னஸ்னஸ் இருக்கணும், ஒரு அதாவது அவரு நான் சொல்ற ஒரு உண்மையான ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நடிக்கும் போது ஒரு படத்துலயும் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஷூட்டிங் போற மாதிரியே ஒரு ஃபீல்ட்ல நடிக்கிற ஒரு ஏர்னஸ்டா நான் இதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணோம், இந்த இடத்துல நான் வந்து என்னோட இதை ஸ்கில்ல காட்டணும், என் கிராஃப்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடலையே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள். அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவருக்கு உண்மையிலுமே ஒரு லீக் நெக்ஸ்ட் லீகுக்கு அவரை வந்து எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து அர்ஷா பைஜு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். அர்ஷா பைஜு அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷி இஸ் வெரி லக்கி. அவங்களும் லக்கி, அந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியா அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் அர்ஷா. அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ் அவருக்கும் அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் எல்லா படத்துலயுமே நல்ல ஒரு அவர் வந்தா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ரோலை வந்து அவர் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையா நடிச்சிருக்கிற கென்ட்ரிக் அவரை வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கிறதுனால கூப்பிடல, பட் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். இதை நீங்க இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க, 2 நாள்ல வந்து நீங்க படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சாரோட அடுத்த படத்துல நடிக்கிறாரு. நிறைய குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி ஹேஸ். ஐ எம் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அஃப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள், அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்றது டைம் எடுத்துக்க முடியாது. அண்ட் எடிட்டர் நிஷார் அவர்கள், காஸ்டியூம் நந்தினி அவர்கள், தினேஷ் காசி மாஸ்டர், மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட், அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகா வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து மேடையில வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அது பேர் வந்து என்ன வேணா இருக்கலாம். இந்த படத்துக்கு நீங்க வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ் அஃப்கோர்ஸ் வைக்க முடியாது, பட் வேற எது வேணா நீங்க வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வேணா வைங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பத்தினா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ.